பாராட்டுகிறார் வந்திருக்கின்றார். டாக்டர் ஹரிஹர் சார் அனுராக் எக்ஸாமினேஷன் இன்சார்ஜ் அவர்களையும் நமது லீகல் அட்வைசர் ஹார்மன் சார் அவர்களையும் மற்றும் நமது அலுவலக சக ஊழியர்களையும் மற்ற அண்ணா பல்கலைக்கழக துறை ஊழியர்களையும் வரவேற்று ஒரு சுற்றுரை. எனக்கு மதிவதன் சார் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தெரியாது. பார்த்துருக்குறேன். பட் அவர் ஒரு ஊழியர் இருந்தால் தெரியும், எங்கே வேலை பார்க்குறாரு என்னன்னா தெரியாது. போகும்போது வரும்போது கண்ணில் பார்த்துருக்குறேன். ஆனால் அவரை முகப்பரிச்சயம், ஆனால் அவர் யார் என்னன்னு தெரியாது. இந்த பணிமனை பாராட்டு விழாவுக்கு முன்னாடி ஒரு விருது உபசரிப்பு விழா வச்சுருந்தார். அதுக்காக என்னை வந்து பார்த்தேன். யூஸ்வலாக பெரும்பாலும் சில சமயங்களில் போக முடியும், சில சமயங்களில் போக முடியாத சூழ்நிலைகள் வந்துடும். ஆனால் அவர் என்னை வந்து நானும் அவரும் தனிப்பட்ட முறையில் எந்த பழக்கமும் கிடையாது. ஆனால் சனிக்கிழமை வந்திருக்காரு. நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நான் அன்றைக்கி அலுவலகம் வரல. ஆனால் திங்கக்கிழமை எனக்காகவே வந்து என்னை அழைச்சிட்டு போனார். என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு அவருக்கு நேரடி தொடர்பு இல்லை. அவர் வேலை பார்த்தா அலுவலகத்தில் தற்போது வேலை பார்க்குற ஒரு அதிகாரி, அவ்வளோதான். நான் இருந்தாலும் அதற்கான மரியாதையை கொடுத்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில், சார் சனிக்கிழமை வந்துருந்தேன், உங்களை மீட் பண்ண முடியல, அதனால் மற்றவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டேன், உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன். இதுக்காகவே நான் வந்து அன்னைக்கு விருந்து சார் சில வேலைகள் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு போய் கலந்துக்கிட்டேன். நான் கலந்துக்கிட்ட போது தான் தெரிஞ்சது, கிட்டத்தட்ட இந்த வளாகத்தில் உள்ள எல்லா பேராசிரியர்களும் ஊழியர்களும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் பார்த்த அளவுக்கு அவர் டிபார்ட்மெண்ட் இல்லாத ஆளுங்க இல்லை. எங்கள் லேட்டஸ்ட்டாக அநேகமாக அதிகாரியாக ஜாயின் பண்ண நான் தெரிவேன். சேகர் சார்லேருந்து நான் வரேன். சுருக்கமாக சொல்லணும்னா, சேகர் சார் எனக்கு தெரிஞ்சு அந்த வளாகத்தில் சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர் அவர் வந்திருந்தார். ஜூனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் நானும் வந்திருந்தேன். அப்போ எந்த அளவுக்கு இதோட பழக்க வழக்கங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சுருக்காரு. ஸோ உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, மனிதர்களை சம்பாதிக்கிறது தான். அதை நிச்சயமாக சம்பாதிச்சிருக்கிறீங்க. உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இந்த பணி ஓய்வு நாட்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தோட, அது சார் சொன்ன மாதிரி மொத்தமாக இவ்வளோ அலுவலகம் வேறு அலுவலகத்தில் வச்சு நம்ம பார்த்த அலுவலகத்தில் அந்தந்த அலுவலகத்தில் ஒரு பிரிவு சாரெல்லாம் நடக்கும். அதில் வேண்டவங்க இந்த அலுவலகத்துலன்னா போய் கலந்துக்குவாங்க, வருவாங்க. ஆனால் முதல் முறையாக நம்ம தேர்வு கல்வியாளர் பொறுப்பு அவர் குறிப்பிட்டது மாதிரி இப்படி ஒரு வேறு இங்கே வேலை பார்த்துட்டு போனவர் வேறு துறையில் வேலை பார்த்தாலும் நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்கறது போல பிரம்மாண்டமான ஒரு பெரிய சாராக நடக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ மனிதர்களை சம்பாதிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போறாரு. நம்ம கொண்டு போகிறது இங்கேருந்து மனிதர்களோட அன்பை தான். அந்த அன்பை அவர் நிச்சயமாக சம்பாதிச்சிருக்காரு. நிச்சயமாக அவரோட பணிவு நிறைவு காலம் அவர் குடும்பத்தோட சந்தோஷமாக வணங்கி விரைவுக்கு நன்றி வணக்கம். அடுத்தபடியாக நமது ஹார்மன் சார்.